அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி ஏப்ரல். அக்ஷயா 697 இன்றைக்கி வந்து என்ன மாதிரி கெஸிங் இருக்க போது சுருக்கமாகவே பார்ப்போம். சரி, இன்றைக்கி 697 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கட் நம்பரை வந்து ஒரு தடவை பார்ப்போம். இதில் நம்மளுக்கு டபுள்ஸு 700 அப்படிங்கிற ட்ராக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே 155 பிசியில் அப்படியே, அதாவது நேற்று வந்து 211 பிசியில், முந்தா நேற்று வந்து 211, நேற்று வந்து 155, அப்படியே வந்து 2க்கு 1, 1க்கு 5, 1க்கு 5 பவரில் இறக்கி விட்டான். ஆனால் நேற்று நம்ம வந்து 3Dயை ஃபுல் நம்பர் 3D வந்து நான் ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் நம்பர் வந்தோன்னா நான் 155, 126, 842 அப்படி சொல்லிட்டு நான் கணக்கு எடுத்துருந்தேன். ஆனால் நேற்று எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்த நம்பர் 474. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிசியில் டபுள்ஸ் வந்ததுனால ஒரு வேளை ஏசியில் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற பேட்டர்னில் நான் வச்சது. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே பிசிக்கு பிசியாவை இறக்கிட்டான். சரிங்களா, இதுதான் நேற்று வந்த மிஷின் நம்பரு. நேற்று வந்த மிஷின் நம்பர் வந்து 442. சரிங்களா, 442க்கு 156 நான் எடுத்தது. சரி, 3க்கு 6னா 2க்கு 5ன்னு சொல்லிட்டு 155ன்னு ஒரு செட் எடுத்தேன், 126ன்னு எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, பிசியில் வந்து 11 இறங்கினதுனால ஒரு வேளை வந்து அவன் ஏசியில் வைப்பான் அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன கணக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 211 ரிசல்ட்டு, இந்த 211க்கு 2க்கு 4, 1க்கு 7, 1க்கு 4, 474ன்னு வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா நேற்று 3Dயை மிஸ் பண்ணிட்டேன். இதுவே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கெஸிங்கில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம டியரில் நம்ம வீடியோ போடலனாலும் நம்மள்ட்ட ரெகுலராக நம்மள்ட்ட வந்து நண்பர்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதில் டியரில் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணிட்டேன்னா, 1 மணிக்கு வந்து 8 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஆல் போர்டு. ஆனால் பிசியிலே மிஸ் ஆகிடுச்சு நேற்று. டியரில் 8 மணிக்கு, சரி 8 வந்து 1 மணிக்கு ஆல் போர்டில் கொடுத்த பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி டியரில் 8 மணிக்கு 2 அப்படிங்கிறது கொடுத்தேன், அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல் போர்டு தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வந்து 200, அவ்வளோதான். விருப்பம் இருந்தால் மட்டும் டியர் கேஎல் டியர் 8 மணி, அதாவது 1 மணி, 3 மணி, 8 மணி, இதுக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3D எடுத்தால் நேற்று ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு தான். இது மாதிரி தான் இருக்குது, என்ன செய்கிறது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன், விருப்பம் இருந்தாலும் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா, சரி இன்றைக்கி வந்து என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தா 1க்கு 7, 1க்கு 2, 1க்கு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காப்புல இப்போ. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கணக்குக்கு வந்து நம்மளுக்கு போர்டில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 7, 1க்கு 2, 1க்கு 1 அப்படின்னு வருதா, இல்லை எப்படி வரப்போகுது. 1க்கு 7, 1க்கு 2, 2க்கு 1 அப்படின்னு வச்சுட்டாங்கனால இன்றைக்கி ஒரு வேளை வந்து எல்லாம் நம்மளுக்கு இந்த பக்கமே தான் இருக்குது. 1க்கு 7, 1க்கு 2, 2க்கு 1 அப்படிங்கும்போது இவன் கொண்டு வந்து நிப்பாட்டுற இடம் ஏ போர்டில் 1க்கு 6ஆக நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, ஏ போர்டில் 6ல் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது, பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் 2க்கு 1, 1க்கு 4, 4க்கு 1, 1க்கு 5, அதாவது 2க்கு 1, 1க்கு 4, 4க்கு 1, 1க்கு 5 அப்படின்னா இவன் இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்துறது பார்த்திங்கன்னா பி போர்டில் 2ன்னு நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரியா, ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் வந்து 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே இதில் பார்த்தா. ஆனால் இது இப்போதைக்கு நேற்று மாதிரி மிஷின் நம்பர் வச்சு அவன் அடித்தாலும் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பேட்டர்ன் எழுதி வச்சுருக்கேன். நேற்று வந்து மிஷின், இன்றைக்கி ரிசல்ட்டு, நேற்று வந்து மிஷின் இப்படி ஜிக்ஸாக்காக இருக்குன்னு பார்த்தா இந்த கணிப்பில் எடுத்ததில் வந்து ஒரு வேளை அவன் 2:30 மணிக்கு மேலே மிஷின் நம்பரை வச்சு அடித்தானா அதுவும் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ 4, 5, 8, 1, 5 அப்படிங்கும்போது இவன் எப்படி வரனா, 4,
4க்கு ப்ளஸ் 1 5, 5க்கு 8. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 8க்கு 1 பவரு, 8க்கு 1 பவரு, 1க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 5 அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அப்படின்னா 5க்கு இவன் அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு வந்தான். இன்றைக்கி வந்து ஒரு வேளை அவன் 8 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவராக வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து 8 கொண்டு வரலாங்கிற மாதிரி தெரியுது. சரியா? இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க. சரி, அப்படி சப்போஸ் இந்த 628 இது வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த டபுள்ஸில் வந்து 211 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வந்து கன்ஃபார்மாக ஒரு போர்டில் இறங்கிருச்சு. அது வந்து ஏ போர்டில் இறங்கிருச்சு. ஸோ அதே மாதிரியே இன்றைக்கி அதாவது முந்தானத்து வந்த 211க்கு 1 வந்து ஒரு போர்டில் இறங்கிடுச்சு. இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா 155 அப்படிங்கும்போது 5 ஏதாச்சும் ஒரு போர்டில் கண்டிப்பாக இறங்கியே ஆகும். அப்படிங்கிற மாதிரி வச்சா அது 5 எங்கே இறங்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவேளை 628 இல்லாமல் 5 இல்லை 1 ஏதாச்சும் ஒரு போர்டில் கண்டிப்பாக இறங்கும். அப்படிங்கிறது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இவன் 1க்கு 0 பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5க்கு 1 பவரில் வச்சு ஃபுல் பவரில் வச்சு சி போர்டில் வந்து 5க்கு 3 அப்படின்னு சொல்லி வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 013 ஓகேவா? 013 628 நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. 2 செட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மேற்கொண்டு மிஷின் நம்பரை வர வச்சா அதில் ஒரு 2-3 செட்டு எடுக்கிற மாதிரி வருது. தெளிவாகவே வச்சுட்டான். ஸோ இப்போ அதுக்கு கீழே இருக்கிற பேட்டர்னில் எடுக்கிறானா இல்லை இன்றைக்கி ரிசல்ட் பேட்டர்னில் எடுக்கிறானா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, ஓகே. இந்த 155 அப்படிங்கும்போது 155 நம்மளுக்கு அக்ஷயாவோட கட் நம்பரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்மி தான் 697, அதாவது 769 அப்படிங்கிற மாதிரி வருதுங்களா? சரி, ஓகே. அப்படிங்கும்போது ஒரு வேளை இவ கொண்டு வந்தால் 697 அப்படிங்கும்போது இன்றைக்கி டபுள்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன்னா 2 நாளில் டபுள்ஸ் வந்ததுனால சொல்ல முடியாது. இன்றைக்கி டபுள்ஸ் வந்தாலும் வைக்கலாம். ஆனால் அது மிஷின் நம்பரை வச்சு இன்றைக்கி வைக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மிஷின் நம்பர்லேருந்து நேற்று டேரெக்டாக 442க்கு 155ன்னு டேரெக்டாக இறக்கிறதுனால இவன் ஒரு வேளை இன்றைக்கி வந்து மிஷின் நம்பரை வச்சு இறக்கும்போது வந்தால் ஏசியில் டபுள்ஸ் வரலாம். அவ்வளோதான். ஏன்னா பிசியில் 2 நாளாக டபுள்ஸ் இறங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் ஒரு வேளை சொல்லப்போனால் இவன் 1க்கு 1 வச்சு பி போர்டில் 5க்கு 5 வச்சு சி போர்டில் ஒரு வேளை 5151 அப்படி சொல்லிட்டு வச்சா 151 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வரும். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? நான் இவ்வளோ தான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஆல் போர்டு எல்லாமே எனக்கு வந்து 2:30 மணிக்கு மேலே தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போதையே கன்ஃபார்மாக கொடுத்துட்டு அது தேவையில்லாமல் அப்புறம் வச்சு அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் தேவையில்லாமல் தொல்லை தான். சரி, நான் இப்போதைக்கு கொடுக்குறது 628 நண்பர்களே. 628 013 151 உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. அவ்வளோதான். சரியா? ஒரு வேளை நேற்று கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஒருவேளை இந்த 211 பெரட்டி 112 வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஆனால் சொல்லுவேன், இன்றைக்கி நேற்று வந்து இந்த 155 ரிசல்ட்டில் 5 1 ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக இறங்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 வந்து பி போர்டில் இறங்குற மாதிரி தெரியுது. சப்போஸ் 1 வந்து 1க்கும் 5க்கும் பி போர்டில் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ வந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இதையும் தாண்டி ஆல் போர்டு எனக்கு போர்டு அப்படின்னு கன்ஃபார்ம் நேற்று கொஞ்சம் உண்மையிலே சொதப்பல் தான், அதையும் சொல்லிடணும். ஏன்னா மிஷின் நம்பர் வந்து நான் எடுத்து கொடுக்காம மீன்ஸ் எப்படின்னா 2:45க்கு மேலே தான் மிஷின் நம்பர் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம்
அதுக்கு அலாட்டாக கொஞ்சம் ஏன்னா நேற்று உடல்நிலை சரியில்லைனால ஒன்றும் சரியாக செய்ய முடியல. கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனதுனால. இல்லைனா நேற்று டேரெக்டாக நான் எடுத்து நான் கொடுத்துட்டு அதை உங்களுக்கு வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பியிருப்பேன். கொஞ்சம் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல நண்பர்களே. சரி இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு 3 செட்டு தான். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்து எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெறும் நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய கணக்கில் ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக 5 அப்படிங்கிறது தான் நான் இப்போதைக்கு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கெஸிங் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் 8610144122 இந்த நம்பர் தான். விருப்பம் இருந்தால் நீங்கள் கெஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி 8 மணி மட்டுமே. ஓகேவா? கேஎல் 3 மணி அவ்வளோதான். இந்த 3 செட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன் நான் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தெளிவாக மிஷின் நம்பர்லேருந்து வந்திருக்கு. ஒரு நாள் மிஷின் நம்பரில் வைப்பான், ஒரு நாள் ரிசல்ட்டில் வைப்பான் அப்படிங்கிற கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த 443 155ன்னு நேற்று நம்ம என்ன தான் முன்னாடியே கெஸ்ஸிங் எடுத்திருந்தாலும் அவன் ஓரளவுக்கு மிஷின் நம்பர் வச்சு எடுத்ததுனால நான் இன்றைக்கி வந்து 3 செட்டோட இப்போ நான் நிப்பாட்டிட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இதுலேருந்து ஏதாச்சும் கன்ஃபார்ம் ஆகுமா, நம்ம கொடுத்த 3 செட்டுலேருந்து கன்ஃபார்ம் ஆகுமா, இல்லை ஏதாச்சும் புதுசாக ஒரு செட்டு வருதா அப்படிங்கிறதையும் நான் கன்ஃபார்மாக பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன். அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இல்லை அப்படின்ற போது உங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சேர்த்துக்கிறேன். நேற்று வந்து இப்படி ஆகிடுச்சேன்ட்டு ரொம்ப வருத்தம். ஆனாலும் உடல்நிலை ஒத்துக்கலை, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நன்றி வணக்கம். திரும்ப ஒரு வெற்றியோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்கள் கணக்கில் இதெல்லாம் இருந்தால் எடுத்துங்க. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே. நன்றி வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.